ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ளே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம்க்காக ஆவலோடு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் எல்லாரையும் அகாப்பே விபிஎஸ்க்கு அன்போடு வெல்கம் பண்ணுறோம். இந்த விபிஎஸ்சில் உங்களுக்கு நிறைய ஃபன்னான, இன்ட்ரெஸ்டிங்கான, அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸும் நிறைய பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தோட விபிஎஸ் ப்ரோக்ராமோட தீம் விக்ட்ரி இன் ஜீசஸ். இந்த விபிஎஸ் ப்ரோக்ராமில் நம்ம நல்ல டான்ஸ் சாங்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பைபிள் ஸ்டோரி அண்ட் மெமரி வேர்ஸ், அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் ஷோ, அந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நம்ம பிளெஸ்ஸி அக்கா அண்ட் டீம் உங்களுக்கு அழகான டான்ஸோட ஒரு சாங் சொல்லி தர போவாங்க. பார்ப்போமா? சாவு மணி அடிக்க போறேன்டா, நான் சின்னவனா இருந்தாலும் ஏசு என்னோடு. சத்தானுக்கு சாவு மணி அடிக்க போறேன்டா, நான் சின்னவனா இருந்தாலும் ஏசு என்னோடு. ஐயையோ 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 சாத்தானுக்கு. சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன். ஐயையோ 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 சாத்தானுக்கு. சினிமா பார்க்க மாட்டேன், பெருமை கொள்ள மாட்டேன், ஏசப்பாவின் பிள்ளையாக எப்போவுமே இருப்பேன். சினிமா பார்க்க மாட்டேன், பெருமை கொள்ள மாட்டேன், ஏசப்பாவின் பிள்ளையாக எப்போவுமே இருப்பேன். ஐயையோ 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 சாத்தானுக்கு. ஐயையோ 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 சாத்தானுக்கு. எல்லோரும் சாங் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? அந்த சாங்கில் பார்த்த மாதிரியே நம்ம பொய் பேசாமல், கோவப்படாமல், திருடாமல், தப்பு பண்ணாமல் இருந்தோம்னா சாத்தான் நம்மளை விட்டு ஓடியே போயிடுவோம். இப்போது இன்னொரு சாங் நம்ம கேட்கலாமா? ஓவர் டு பிளெஸ்ஸி அக்கா அண்ட் டீம். என்னோட பாசு வைத்த
சத்தானுக்கு வேட்டு. இயேசுதான் என்னோட பாசு, வைப்பேனே அவனுக்கு வேட்டு. வார்த்தை கேட்டிடுவேன், செவிசாய்த்து கேட்டிடுவேன், கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவேன். இயேசு வார்த்தை கேட்டிடுவேன், செவிசாய்த்து கேட்டிடுவேன், கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவேன். சத்தான் என்னை சுற்றி வந்து ஏமாற்ற பார்த்தாலும் வென்றிடுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. சத்தான் என்னை சுற்றி வந்து ஏமாற்ற பார்த்தாலும் வென்றிடுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுதான் என்னோட பாசு, வைப்பேனே சத்தானுக்கு வேட்டு. இயேசுதான் என்னோட பாசு, வைப்பேனே அவனுக்கு வேட்டு. தாவீதை போல ஆடிடுவேன், நிலையாமற் போல தாள தட்டிடுவேன். தானியை போல் ஜெபித்திடுவேன், தாவீதை போல ஆடிடுவேன், நிலையாமற் போல தாள தட்டிடுவேன். கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றி வந்தாலும் சிம்சோனு போல கிழிச்சிடுவேன். கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றி வந்தாலும் சிம்சோனு போல கிழிச்சிடுவேன். இயேசுதான் என்னோட பாசு, வைப்பேனே சத்தானுக்கு வேட்டு. இயேசுதான் என்னோட பாசு, வைப்பேனே அவனுக்கு வேட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாங் கேட்டு வந்துட்டிங்களா? பிடிச்சிருந்துச்சா? அந்த சாங்கில் கேட்ட மாதிரியே நம்ம டேனியல் போல் ப்ரே பண்ணால், டேவிட் போல் ப்ரேஸ் பண்ணால், அதே மாதிரி ஜீசஸோட வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சா நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் விக்டோரியஸாக இருப்பீங்க. இப்போது ரேஷ்மாக்கா நம்மளுக்காக வந்து ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. எல்லோரும் கேட்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ஜனங்களை வந்து ஆண்டவர் மீதியானியர் இடத்துல இருந்து எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போறோம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர் இடத்துல அடிமையானாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமா நிறைய பாவம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு 7 வருஷத்துக்கு மீதியானியர் அப்படிங்கிற ஒரு ஜனங்களுக்கு வந்து அடிமையா கொடுத்துட்டார். இந்த மீதியானியருங்கிற ஜனங்கள் ரொம்ப கொடூரமானவங்க. அவங்களோட ஆடு மாடு சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுவுமே மிச்சம் வைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற டைம்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கவலையாவே இருந்தாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மண்டாடி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, எங்களை இந்த ஜனங்கள் இடத்துல இருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல மனம் இறங்கி சரி உங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கிதியோன் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார். அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இப்போ என்ன அப்படின்னா, கிதியோன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளில் ரொம்ப சிறியவனா அவன் இருந்தான். ஸோ கிதியோன் அப்படிங்கிறவன் பேசிக்கலாகவே ரொம்ப ஒரு பயந்த கேரக்டர். எதையுமே முன்னாடி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்காது. ஆனால் அவன் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து நடந்தான். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, மீதியானியர் ஜனங்களுக்கு தெரியாம அவன் என்ன பண்ணான்னா, அவன் சாப்பிட்றதுக்காக கோதுமைகள் எடுத்து ஒரு பக்கத்துல ஒரு மில்லு மாதிரி இருக்கும். அந்த மில் பக்கத்துல வந்து இவன் என்ன பண்ணா, கோதுமையெல்லாம் சேகரிச்சுட்டு இருந்தான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு தேவதூதனுக்கு கட்டளையிட்டார். அந்த தேவதூதன் ஒரு கர்வாலிங்கிற மரத்துக்கு கீழே கிதியோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்ப கிதியோனை பார்த்த உடனே, பராக்கிரமசாலியே நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னாரு. அப்போ வந்து கிதியோனுக்கு கோவம் வந்துடுச்சு. எப்படி கர்த்தர் எங்களோட இருந்தா நாங்க ஏன் இப்படி கஷ்டப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன் வந்து தேவதூதன்கிட்ட கேட்பாரு. அப்போ உடனே கிதியோன் கிட்ட தேவதூதன் சொல்லுவாரு, நீ இந்த ஜனங்களை கண்டிப்பா நீ தான் வந்து காப்பாத்த போற அப்படின்ட்டு.
அப்ப கிதியோனுக்கு வந்து நம்ம காப்பாத்த போறோமா, நம்மளே ரொம்ப சின்னவன், நாங்களே ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஜனங்கள்ல இருக்கிறோம், நாங்க எப்படி போய் இந்த மீதியானியர்கள் இடத்துல இருந்து இந்த எங்க ஜனங்களை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றப்போ அந்த தேவதூதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நான் தானே உன்னை அனுப்புனேன், உன் கூட நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் மூலமா ஆண்டவர் வந்து கிதியோனுக்கு ப்ராமிஸ் பண்றார். சரி, கிதியோன் என்ன பண்றான் அப்படின்னா, தேவதூதனுக்காக நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு அப்பமும் ஒரு இறைச்சியும் ஒரு சூப் மாதிரி ஒரு இதையும் எடுத்துட்டு வந்துட்டு தேவதூதன் கிட்ட கொடுக்குறான். அப்ப தேவதூதன் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை நீ என்ன பண்ண, ஒரு கற்பாறையின் மேல வையி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவன் என்ன பண்றான்னா, அந்த அப்பத்தையும் இந்த இறைச்சியையும் வச்சுட்டு அந்த சூப் எடுத்து அப்படியே மேல ஊத்துறப்போ அந்த தேவதூதன் கையில ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோலை காட்டுறப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபயர் மாதிரி வந்து அது ஆண்டவர் வந்து என்ன பண்ணாருன்னா அதை எடுத்துக்கிட்டாரு. அப்போ தேவதூதன் மறைஞ்சு போயிட்டான். அப்ப கிதியோனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓ நம்ம கிட்ட உண்மையாவே பேசினது தேவதூதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உண்மையாவே தேவதூதனை பார்த்துட்டேனே அப்படின்னு பண்ணுவார், பயப்படுவார். உடனே கர்த்தர் சொல்வார், நீ பயப்படாத, நீ சாவதில்லை, நான் உன் கூட இருக்கிறேன்னு மறுபடியும் ப்ராமிஸ் பண்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகளையா வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த சிலைகள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, உடைச்சு போட்டுட்டு நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து கிதியோன் கிட்ட சொல்றாரு. ஆனா கிதியோன் தான் பயந்த சுபாவமாச்சு, இந்த ஜனங்களோட பொருளெல்லாம் எப்படி உடைப்பான்? ஆனா இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, பகல்ல போனா நம்மள ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி அவன் கூட ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு அந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சு போடுறான். அந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைத்து போட்டுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட இருக்கிற ஒரு காளையை எடுத்து ஆண்டவருக்காக அங்க பலி செலுத்துறான். அப்ப காலையில வந்து இந்த ஜனங்கள் எல்லாரும், யார் நாங்க வச்சிருந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறப்போ கிதியோனுடைய அப்பா இடத்துல போய் கேட்பாங்க. இப்ப கிதியோன் அப்பா சொல்லுவாரு, உடைச்சு போடுறப்ப அந்த சிலைகளா வந்து அவங்களுக்காக போராடினாங்க இல்லையே, அப்படியே நீங்க வந்து இந்த விஷயத்திற்காக நீங்க வந்து எங்க கிட்ட ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிதியோனுடைய அப்பா சொல்லி விட்டுருவாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மீதியானியர் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு கேம்பிங் வார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையம் இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கிதியோனுக்கு விரோதமாக பண்றாங்க. அப்ப கிதியோன் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப கிதியோன் ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா கிதியோனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லையா. இப்போ ஆண்டவர் தான் வந்து என்னை வந்து கன்ஃபார்மா வந்துட்டு இந்த மீதியானியர் ஜனங்களுக்கு போருக்கு என்ன அனுப்புறாரா அப்படின்னு கிதியோனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்ப கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் இடத்துல ஒரு 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 பரீட்சை வைக்கிறாரு. எப்படி அப்படின்னா, ஒரு வனாந்திர இடத்துல ஒரு அனிமலோட ஸ்கின் மாதிரி, ஒரு ஆட்டுத்தோல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்றாரு அப்படின்னா வச்சுட்டு, நீங்க இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா போய் காலையில பாக்குறப்போ இந்த அனிமல் ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், மற்ற இடம் எல்லாம் வந்து நனையாம இதே மாதிரி வட்டாந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி காலைல எந்திரிச்சு பாக்குறப்போ அதே மாதிரி அந்த ஸ்கின் மட்டும் நல்லா பனி பொழிஞ்சிருக்கும். கிதியோன் என்ன பண்ணுவான்னா, எடுத்து நல்லா புளியறப்போ நிறைய தண்ணி வரும். அப்பவும் கிதியோனுக்கு சந்தேகம் போகல. இன்னும் சொல்றாரு, நீங்க ஆண்டவரே நீங்க என் மேல கோவப்படக்கூடாது, எனக்கு திரும்பியும் ஒரு தடவை இந்த ஸ்கின் தவிர மற்ற இடத்துல எல்லாம் நனைஞ்சிருக்கணும், இது மட்டும் இப்ப நான் வச்ச மாதிரி காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர் கிட்ட ஒரு சோதிக்கிறார். அப்பவும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிதியோன் கேட்டபடியே மறுபடியும் அந்த ஸ்கின் ஃபுல்லா நனையாம இருக்கும், மற்ற இடம் ஃபுல்லா நனைஞ்சிருக்கும். அப்போ கிதியோனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரி ஆண்டவர் நம்மள தான் சூஸ் பண்ணிருக்கிறாரு, இது ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் வர சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம வந்து மீதியானியருக்கு எதிராக நம்ம போர் செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரை கூப்பிடுறாங்க. இப்போ இதே டைம்ல மீதியானியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் அமலேக்கியர் அப்படிங்கிற ஒரு ஜனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு இடத்துல பாளையம் இறங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிதியோன் என்ன பண்றான்னா, இத்தனை பேரையும் கூட்டிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி போயிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளோ பேரை கூட்டிட்டு போனாலும் நான் தான் உன்னை வந்து உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணேன், உங்களை நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு இந்த ஜனங்கள் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த ஜனங்களோட எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணிடலாம், கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த போர்ல பயமா இருக்கிறவங்க எல்லாரும் போயிடுங்க, ஏன்னா இந்த போருங்கிறப்போ நிறைய பேரோட உயிர் சேதாரம் எல்லாம் வரும் இல்லையா. அதனால வந்து கிதியோன் என்ன பண்ணுவார்னா, இந்த போருக்கு நீங்க யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்க எல்லாம் போயிருங்க அப்படின்னு சொல்றப்போ கிட்டத்தட்ட 20,000க்கு மேல ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த போருக்கு பயந்து போயிடுவாங்க. அப்ப மீதி என்ன பண்றாங்கன்னா ஒரு 10,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அப்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜனங்களும் ஜாஸ்தி தான், நீ இந்த ஜனங்களை வந்து 2ஆ நீ பிரிக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு நீருற்றண்டைக்கு, அதாவது ஒரு தண்ணீர் ஒரு ஆறு மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்கள வந்துட்டு தண்ணி குடிக்க சொல்லணும். யாரு முழங்கால் போட்டு கையில எடுத்து தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்கள தனியாகவும், யாரு தண்ணீர் அப்படியே குடிக்கிறாங்களோ அவங்கள தனியாகவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிரிக்க சொல்றாரு. அப்படி பிரிக்கிறப்போ முழங்கால் போட்டு தண்ணி குடிச்சவங்க 300 பேர். ஸோ இந்த ஜனங்களை மட்டும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா போருக்கு நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 300 பேரை வச்சுட்டு லட்சங்களான இருக்கிற அந்த மீதியானியர் ஜனங்கள்ட்ட இருந்து எப்படி ஆண்டவர் வந்து காப்பாற்ற போறாருங்கிறதா இந்த கதையோட கிளைமேக்ஸ். மறுபடியும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிதியோனுக்கு மறுபடியும் டவுட் வந்துடுச்சு. இது ஆண்டவர் மேலே உள்ள டவுட்டா இல்லை நமக்கு மேலேயே இருக்கிற செல்ஃப் டவுட்டான்னு கிதியோனுக்கு தெரியல. கிதியோன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்படி இந்த ஜனங்கள்லேருந்து நான் வந்து இவங்களெல்லாம் நான் காப்பாற்றுவேன், எப்படி நான் இவங்களை வின் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு அப்படின்னா உன்னோட இருக்கிற ஒரு சேனாதிபதியோ இல்லை உன் கூட இருக்கிற ஒரு ஆளையோ கூப்பிட்டுட்டு நீ மீதியானியர் இடத்துக்கு ரகசியமாக போ, அவங்க பேசுறத நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே கிதியோன் என்ன பண்றாருன்னா கூட ஒருத்தரை கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு 2 பேரு அவங்க நைட்டு பார்த்த கனவை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன அப்படி பண்றாங்கன்னா ஒரு பெரிய பிரெட் மாதிரி ஒரு வார்கோதுமை என்ன பண்ணுதுன்னா உருண்டு அந்த கூடாரத்துக்கு வருது. அந்த கூடாரத்தை இடிக்கிறப்போ அந்த கூடாரம் அப்படியே கவிழ்ந்துருச்சு. இது பண்ணது வந்துட்டு கிதியோன் தான் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ கிதியோனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம தான் கண்டிப்பா இந்த மீதியானியர் ஜனங்களை முறியடிச்சு நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா திரும்பி ஜனங்கள் இடத்துல எல்லாரையும் எழுப்பி என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்க எல்லாரும் கையில ஒரு லேம்ப் அப்படின்னா தீவட்டி அதையும் எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு பாட் அந்த ஒரு பானையை எடுத்து வச்சுக்கோங்க, மூடி வச்சுட்டு கையில ஒரு எக்காலத்தை எடுத்துட்டு நான் சொல்றபடி நீங்க பண்ணுங்க, நான் சொல்றப்போ நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மீதியானியருடைய இடத்த சுத்துறாங்க. சுத்திட்டு எல்லாரும் அந்த தீவட்டி எடுத்து அந்த பானையை உடைச்சிட்டு இந்த எக்கால சத்தத்தை ஊதுறாங்க. அப்போ மீதியானியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இது என்ன இவ்வளோ பெரிய கூட்டமா இருக்குது, நிறைய பேர் எங்களை முறியடிக்க வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கத்தரின் பட்டயம் இது, கிதியோனின் பட்டயம் சொல்லிட்டு அவங்க உரத்தமா சத்தம் போட்டு அந்த பானையை உடைச்சு அந்த தீவட்டியை பாக்குறப்போ ஏதோ ஒரு பெரிய படை நம்மளை சுத்தி வரப்போது, நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. இப்படிதான் ஒரு வார் அப்படின்னா கத்தி இருக்கணும், சண்டை போடணும், நிறைய ரத்தம் இதாகும், நிறைய பேர் சாவாங்க. அது எதுவுமே இல்லாம ஆண்டவர் கிதியோனுடைய பலத்தை வச்சு ஆண்டவர் கிதியோனுக்கு ஹெல்ப் பண்ணி அதாவது ஒரு இம்பாசிபிளான விஷயத்த பாசிபிள் ஆக்கியிருக்காரு. எப்படி ஒரு 300 பேரை வச்சு லட்சங்களான ஜனங்கள் இந்த சின்ன ஒரு சத்தத்தை கேட்டு இந்த ஆர்ப்பரிப்பை கேட்டு பயந்து போயிட்டாங்க. இப்போ மீதியானியர்களை கிதியோன் ஜெயிச்சிட்டாரு. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுல இருந்து எல்லா இதுலயும் ஆண்டவர் கூட இருந்தார். அப்போ இது ஆண்டவர் கொடுத்த வெற்றி, விக்டரி இன் ஜீசஸ். ஸோ இது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லயும் இதே தான். எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயத்துலையும் நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டு பண்ணீங்கன்னா கிதியோனுக்கு கிடைச்ச வெற்றியை விட ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான வெற்றியை தந்து உங்களோட கூட இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சில்வியா. இந்த வெற்றியின் நாளில் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஸ்டோரி கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சுல்ல? இந்த ஸ்டோரியில் இருக்க மாதிரியே நம்மகிட்ட என்ன வீக்னஸ் இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்னு விசுவாசிச்சு ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா உங்கள் லைஃப் விக்டோரியஸாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எல்லோரும் வசனம் படிக்கலாமா? ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ஒரு வசனம் கற்றுக்க போகிறோம். அந்த வசனம் எங்கே இருக்குன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலனோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நம்ம சேர்ந்து மறுபடியும் சொல்லுவோமா ஆக்ஷனோட? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலனோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எல்லோரும் வசனம் படிச்சிட்டிங்களா? இந்த வசனத்தில் இருக்க மாதிரியே உங்களுக்கு எப்போல்லாம் வீக்காக ஃபீல் ஆகுதோ அப்போ ஏசப்பாட்ட இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஏசப்பா உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உங்களை வின் பண்ண வைப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? நம்ம கேட்ட கிதியோன் ஸ்டோரிக்கு ரிலேட்டடான ட்ராயிங்ஸ், எக்ஸாம்பிள் ட்ரம்பெட், ஸ்வாட், பாட், கிதியோன், ஏஞ்சல், இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் வரைஞ்சி அழகாக கலர் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேரோடு அனுப்புனீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் அகாப்பே கிட்ஸ் டைம் வீடியோவில் உங்கள் நேமோட உங்கள் ட்ராயிங்ஸையும் டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏஞ்சல் அக்கா நமக்கு கிட்ஸ் நியூஸ் சொல்ல வராங்க. அதை கேட்போமா? ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் நியூஸ். இப்போது நம்ம பைபிள் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த நியூஸ் டைமில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் கவனமாக பாருங்கள்.
சரி, இப்போவும் நம்ம ஹனி பற்றி பார்க்க போகிறோம். ஹனினா என்ன? அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபுட் தானே. இந்த ஹனியை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை வந்து ஸ்நாக்ஸில் இதை வந்து ஆட் பண்ணி சாப்பிடும் தானே. இந்த ஹனிங்கிற வேர்ட் வந்து பைபிளில் 61 டைம்ஸ் வந்திருக்குதான். ஏசப்பா கூட பைபிளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து காணும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா என்ன? நம்ம என்ன நினைப்போம், அந்த தேசத்தில் ஃபுல்லாக பாலும் தேனும் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனால் அப்படி தான் இல்லை. இந்த பைபிளில் வந்து இந்த ஹனிங்கிற வேர்டோட மீனிங் என்னென்னா abundance and prosperity, அப்படின்னா செழிப்பு. ஸோ ஏசப்பா வந்து கானான் தேசத்தோட செழிப்பை தான் அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. சரி, இந்த ஹனி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த ஹனி வந்து நம்ம போன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குமா. இந்த ஹனி சாப்பிட்றதுனால நம்மளோட ஐசைட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ஹனி நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுமா. டெய்லி மார்னிங் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னா நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்போமா. சரி, இப்போ நம்ம ஹனியோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இந்த ஹனியை நம்ம நிறைய சாப்பிட்டா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வருதுன்னு பார்க்கலாமா? சரி, இந்த ஹனி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கனால நம்மளால் ஒரு லிமிட் மேலே சாப்பிட முடியாது. அப்படியே நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், நிறைய பேருக்கு ஃபெயிண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஹனி வந்து நம்ம ஒரு லெவல் தாண்டி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து டயபெட்டிஸ் வரக்கூட சான்ஸ் இருக்குதான். இப்போவும் நம்ம ஆண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஆண்ட்ஸ்னால் என்ன? அது ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அது கடிச்சா ரொம்ப வலிக்கும்ல. சரி, இந்த உலகத்தில் ஆண்ட்ஸோட வெரைட்டிஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 12,000 டைப்ஸ் இருக்குதான். சரி, இந்த ஆண்ட்ஸ் வந்து அதை விட 10 to 50 டைம்ஸ் வெயிட்டான ஒரு பொருளை தூக்க முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமனுக்கு ஆண்ட்டோட பவர் இருந்துச்சுன்னா ஒரு காரையே ஈஸியாக தூக்கிடுவாங்களாம். சரி, இந்த ஆண்ட்ஸ்க்கு வந்து லங்ஸ் கிடையாதான். இப்போ நீங்களாம் என்ன நினைப்பீங்க, லங்ஸ் இல்லாட்டி எப்படி ப்ரீத் பண்ணும் தானே. இந்த ஆண்ட்ஸ் வந்து அதோட பாடியில் ஸ்பைரக்கிள்னு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குமா, அந்த ஹோல்ஸ் வழியாக தான் அது ப்ரீத் பண்ணுமா. இந்த ஆண்ட்ஸ்க்கு வந்து இயர்ஸ் கிடையாதான். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த ஆண்ட்ஸ் எப்படி கேட்கும், இந்த ஆண்ட்ஸ் எப்படி மூவ் பண்ணும் தானே. சரி, இந்த ஆண்ட்ஸ் எப்படி மூவ் பண்ண தெரியுமா? அது ஃப்ரெண்டில் போகக்கூடிய இன்னொரு ஆண்டோட வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுமா. அந்த வைப்ரேஷன் வழியாக தான் இந்த ஆண்ட்ஸ் மூவ் பண்ணும். இந்த உலகத்தில் நிறைய ஆண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆண்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்குமே ஒரு மில்லியன் ஆண்ட்ஸ் கொடுக்கலாமா. ஏன்னா அவ்வளோ ஆண்ட்ஸ் இருக்குது. சரி, பைபிளில் கூட சாலமோன் ராஜா ஒரு வசனத்தில் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தின் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இந்த குட்டி ஆண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் தானே. சரி, இந்த ஆண்ட்ஸ் கிட்ட நிறைய ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் இருக்குதான். என்ன தெரியுமா? மழை பெய்யறதுக்கு முன்னாடியே இந்த ஆண்ட்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே அது சேர்த்து வைக்குமா. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே நல்லா கவனிச்சிருப்பீங்க, இந்த ஆண்ட்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப லைனாக டிசிப்ளின்டாக இருக்குமா. இந்த ஆண்ட்ஸோட இந்த டிசிப்ளின் தான் அது ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருக்குதான். இந்த ஆண்ட்ஸ் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அது பண்ணுற நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. இப்போவும் நம்ம ஈகிள் பற்றி பார்க்க போகிறோம். காட்டோட ராஜா யார்? சிங்கம். அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் ராஜா யார்? ஈகிள். இந்த ஈகிள் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அதோட வெயிட் வந்து 10 to 20 kgs இருக்குமா. அந்த வீகிள் வந்து அதோட விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிச்சுன்னா அதோட ஒரு விங்ஸே 8 feet வித் இருக்குமா. ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இந்த ஈகிள் வந்து எப்போவுமே ரொம்ப ஹைட்டாக ஃப்ளை பண்ணுமா. இந்த ஈகிளோட ஐஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஈகிள் வந்து 10th floorல இருந்து கீழே பார்த்துச்சுன்னா ரோட்டில் போகக்கூடிய எறும்பு கூட அதுக்கு ரொம்ப கிளியராக தெரியுமா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. இவ்வளோ பெரிய ஈகிள் எப்படி ஃப்ளை பண்ண கற்றுக்குது தெரியுமா? பைபிளில் கூட உபாகமமில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அம்மா ஈகிள் என்ன பண்ணுன்னா அதோட எக்ஸை ஒரு மவுண்டனில் போய் லே பண்ணுமா. அந்த மவுண்டனில் ஒரு அழகான நெஸ்ட் கட்டியிருக்குமா. அந்த நெஸ்ட் எப்படி கட்டியிருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து கம்பால் கட்டியிருக்குமா. அந்த கம்புக்குள்ளே வைக்கோல் அந்த மாதிரி நல்ல சாஃப்டான திங்ஸ் வச்சு அந்த நெஸ்ட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்குமா. இந்த குட்டி ஈகிள்ஸ் எல்லாம் அந்த எக்லேருந்து வெளியே வந்த கொஞ்ச நாளில் இந்த அம்மா ஈகிள்
எப்போ மாதிரி இந்த குட்டி ஈகிளை ரொம்ப நல்லா பார்த்துக்குமா. நாட்கள் போக போக இந்த அம்மா ஈகிள் என்ன பண்ணும் தெரியுமா, அந்த நெஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வைக்கோல் எடுத்து வெளியே போடுமா. ஸோ இந்த குட்டி ஈகிளுக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகும்ல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. இந்த குட்டி ஈகிள் வந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்குமா. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக இந்த அம்மா ஈகிள் என்ன பண்ணும் தெரியுமா, அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்குமா. அப்போ மறுபடியும் அந்த குட்டி ஈகிள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் போக போக கடைசியாக இந்த அம்மா ஈகிள் அந்த கூட்டையே கலைச்சிருமா. இந்த குட்டி ஈகிள்லாம் என்ன பண்ணுன்னா பறக்க முடியாமல் அப்படி அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஸ்டிக்கில் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குமா. இந்த அம்மா ஈகிள் என்ன பண்ண தெரியுமா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த அவ்வளோ குட்டி ஈகிளையும் எடுத்துகிட்டு போய் ரொம்ப ஹைட்டுக்கு பறக்குமா. பறந்து போய் அந்த ஹைட்லேருந்து அந்த குட்டி ஈகிளை அப்படியே கீழே விட்டுருமா. இந்த குட்டி ஈகிளெல்லாம் ஐயோ நம்ம வந்து கீழே விழுந்து செத்துருவோம்னு நினச்சிட்டு அது ஸ்பீடாக அதோட விங்ஸை வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுமா. ஆனால் கீழே விழுற 5 மினிட்ஸ் முன்னாடி அந்த அம்மா ஈகிள் மறுபடியும் வந்து அந்த அவ்வளோ குட்டி ஈகிளையும் அதோட விங்ஸில் தாங்கி பிடிச்சி சுமந்து மறுபடியும் மேலே போகுமா. இதே ப்ராசஸை இந்த அம்மா ஈகிள் ஒரு 3 டைம்ஸ் இல்லை 3 to 5 டைம்ஸ் பண்ணிகிட்டே இருக்குமா. இப்படி பண்ண அந்த குட்டி ஈகிள்ஸ் எல்லாமே ஃப்ளை பண்ண கற்றுக்குமா. ஒரு நாள் இந்த அவ்வளோ குட்டி ஈகிள்ஸுமே பெரிய ஈகிள்ஸ் ஆகி பறந்து அப்படியே அதோட வாழ்க்கையை பார்க்க போயிருமா. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஈகிள் கூட ஒரு டைமில் வந்து ரொம்ப வீக் ஆகுமா. அது வந்து 40 இயர்ஸ் வாழ்ந்ததுக்கப்புறமா அதுக்கு வந்து பறக்க முடியாதான், அதால் சாப்பிட முடியாதான். ஸோ இந்த ஈகிள் என்ன பண்ண தெரியுமா, மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மவுண்டெயினில் போய் பறந்து உட்காந்துக்குமா. அங்கே போய் தன்னோட ஃபெதர்ஸை வந்து அதுவே ஒவ்வொன்றா பிச்சு கீழே போடுமா. அதுக்கப்புறமா அதுவே தன்னோட பீக்ஸை வந்து மலையில் இடித்து உடைக்குமா. ரொம்ப அதுக்கு ரத்தம் வரும், அதுக்கு ரொம்ப வலிக்கும். ஆனாலும் அது இந்த கஷ்டத்தெல்லாம் படுமா. 6 மாதம் சாப்பாடு இல்லாமல் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா. ஆனால் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு வந்து புதிய விங்ஸ் வரும், புதிய பீக்ஸ் வரும். அது முன்னாடி இருந்த ஈகிளை விட இப்போ அது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக மாறுமா. ஸோ இப்போ வந்து அந்த ஈகிள் இன்னும் ஜாஸ்தியாக பவர்ஃபுல்லாக இருக்குமா. இந்த ஈகிளோட லைஃப் ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல. இன்றைக்கும் இந்த கிட்ஸ் நியூஸ் டைமில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சிருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். God bless you all. என்ன குட்டீஸ், எல்லாரும் அக்கா சொன்னதை கேட்டிங்களா? கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுல்ல. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பப்பட் ஷோ வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கரடி 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 அடைச்சி கரடி இல்ல, எங்க வீட்டு டாடி பாவம் களைச்சு போய் தூங்கிட்டு இருக்காரு. நாம தான் ஆடெல்லாம் பாத்துக்கணும். லல் 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 லல். அப்பாடா, என்ன ஒரு தூக்கம். சரி, ஏசப்பாக்கு இன்னைக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு உமக்கு நன்றி. இன்று உம்முடைய சித்தம் போல என்னை வழி நடத்தும். லல் 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 லல். அட யாரு? அட நம்ம டாமி. லல். ஏ டாமி, என்னடா பண்ற? லல் லல் லல். ஆடுகளை பாத்துக்கிட்டு இருந்தியா? லல் லல். சரி டாமி, வெரி குட். லல் 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 லல். டாமி, இன்னைக்கு ஆடுகளை எல்லாம் மலை மேல கூட்டிட்டு போய் மேய்க்கணும். லல் லல் லல். வா டாமி, எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு வா, போலாம். லல் 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 லல். நான் யார் தெரியுமா? நான் தான் மைனி பாம்பு. என் வேலையே மற்றவங்களை ஏமாத்தி அவங்கள பொய் சொல்ல வச்சு அவங்கள கஷ்டப்படுத்துறதுதான் என் வேலை. சரி, ரொம்ப நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு முழு ஆட்டை சாப்பிடணும்னு ஆசை. ஆடு எங்கதான் கிடைக்கும்? அட, ஆடு செம்ம அழகா இருக்கே. இது என்ன? ஒரு நாய் ஆடுகளை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, அந்த மேய்ப்பன் அந்த நாயை ஏதோ மாமி மாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமளும் அந்த நாயை கூப்பிட்டு காயை நகர்த்தி பார்ப்போம். ஏய் மாமி, மாமி, மாமி. அட, யார் இது என்ன மாமி மாமின்னு கிண்டல் பண்றது? ஏய், நான் தான் உன்னை கூப்பிட்டேன் மாமி. என் பேரு டாமி, மாமி இல்ல. சரி சரி,
நீ மாமியோ டாமியோ அதை விடு. நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க? இல்லையே, நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டு நல்லா கொழு கொழுன்னு இருக்கேன். இல்ல இல்ல, நீ உழைச்சு உழைச்சு ஓட தேஞ்சு போயிட்ட, உனக்கே தெரியல. அப்படியா? என் மெய்ப்பன் எனக்கு நல்ல சாப்பாடு போடுறாரு. என் மெய்ப்பர் ரொம்ப நல்லவரு, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஏய் சும்மா இரு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ உன் மெய்ப்பன் சொல்றத கேட்டுட்டே இருந்தா நீ ஏமாந்து போயிருவ. இதே நான் சொல்றத கேட்டா நீ செம்ம அழகா மாறிடுவ. எல்லாரும் உன் பின்னால சுத்துவாங்க. அப்படியா? நான் என்ன பண்ணணும்? சரி, நீ ஆட்டுக்கறி சாப்பிட்டிருக்கியா? இல்லையே, ஆட்டுக்கறி நல்லா இருக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? அந்த நல்லி எலும்ப வாயில வச்சு அப்படியே அதை உறிஞ்சா என்ன ஒரு சுகம். எனக்கும் ஆட்டுக்கறி வேணும். ஆட்டுக்கறி எங்க கிடைக்கும்? ஏய், நீ என்ன கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்காக அலையிற? நானே ஒரு நாய், என்ன பார்த்து நெய்யு மெய்யின்னு ஏதோ கதை சொல்லுறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏய், அங்க பாரு, தூரத்துல ஒரு கொழு கொழு ஆடு துள்ளி துள்ளி குதிக்குது. அது எங்க வீட்டு பில்லி ஆடு. பில்லியோ கிள்ளியோ, அத பார்க்கும்போது அப்படியே லவக்குன்னு ஒரே முழுங்க முழுங்கிருந்து போல இருக்கு. ஏய், என்ன தைரியம் உனக்கு? எங்க வீட்டு ஆட்டை சாப்பிட எனக்கே யோசனை சொல்றியா? உன்ன ஏய், வாய மூடு. நீ அழகானுமா வேண்டாமா? ஆகணும். அப்ப நான் சொல்றத கேளு. அந்த பில்லி ஆட்ட நைஸா பேசி கரெக்ட் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு அந்த ஆட்டை கூட்டிட்டு வரியா? ஐயோ, எங்க வீட்டு ஆட்டை பிடிச்சு சாப்பிட எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஏய், என்ன நினைச்சுக்கோ. நீ என்ன நினைச்சுக்கிட்டேனா உனக்கு தைரியம் தன்னால வரும். சரி சரி, நான் கூட்டிட்டு வரேன். லல் 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 லல். லூசு டாமி போய் சேர்ந்துட்டான். அவன் போய் மாட்டிக்கிட்டு அவன் மெய்ப்பன் கிட்ட அடி வாங்கினாலும் சரி, அந்த ஆட்டை கூட்டிட்டு வந்தாலும் சரி, ரெண்டும் நமக்கு லாபம் தான். அட, என்ன நிறைய பசங்க நம்மள பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பசங்களா, நீங்களும் என்ன மாதிரி பொய் சொல்வீங்க தானே? திருடுவீங்க தானே? அம்மா அப்பாக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க தானே? என்னடா இது, இப்படி நீங்க என்ன முறைக்கிறத பார்த்தா நீங்க என்ன அடிச்சிருவீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க யாரோட பிள்ளைங்க? என்ன என்ன ஏசப்பா பிள்ளைங்களா? ஐயோ, ஏசப்பா பிள்ளைங்களை நாம என்னைக்கு ஏமாத்த முடியாது. சரி, இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி, நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன். பாய். லல் 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 லல். ஆடு எனக்கு கிடைக்க போகுது. ஹே டாமி, என்ன நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போல, என்ன விஷயம்? நானு ஆட்டுக்கறி சாப்பிட போறேன். ஹே சூப்பர் டாமி, உன் மேப்பன் உனக்கு ஆட்டுக்கறி தர போறாரா? இல்ல இல்ல, நானும் மைனியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆட்டை பிடிச்சு அந்த மைனி எனக்கு கொடுக்க போறேன், நான் சாப்பிட போறேன். ஹே டாமி, இது தப்பு. நீ திருட போறியா? திருட்டோ சருட்டோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேண்டியது ஆடு. ஹே டாமி, அந்த மைனி ரொம்ப கெட்டவன், அவன் பேச்சு கேட்காத. ஹே காட் டக்கி, எனக்கு ஆடு வேணும். லல் 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 லல். ஹே டாமி டாமி, ஐயோ, இந்த மைனி பேச்சு கேட்டு கெட்டு போயிட்டானே, ஆபத்துல மாட்டிக்க போறானே. சரி, நம்ம பிரேயர் தான் பண்ணணும். ஹே ஜாலி 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 ஜாலி. ஹே பில்லி ஆடு. ஹே டாமி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பில்லி. சரி டாமி, வா, நம்ம மேப்பு முன்னாடி போறாரு, நாமளும் போவோம். இரு பில்லி, ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்லதான் வந்தேன். என்ன டாமி அந்த முக்கியமான விஷயம்? ஹே, நீ அருகம்புல் சாப்பிட்டிருக்கியா? ஹே அருகம்புல்லா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஹே, அங்க தூரத்துல ஒரு மலை இருக்கு பாரு. அந்த மலையில ஃபுல்லா அருகம்புல்லு தான். வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நாம போய் அருகம்புல் சாப்பிட்டுட்டு கடைசியா மேய்ப்பர் கிட்ட போயிடலாம். சரி டாமி, வா போலாம்.
அப்பாடா, ஒரு வழியா இன்னைக்கு ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டோம். சரி, ஆடுகள் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துடலாம். 1, 10, 15, 20, 50, 70, 90, 95, 98, 99. என்னடா ஒரு ஆடு குறையுதே. சரி, மறுபடியும் எண்ணுவோம். 1, 10, 15, 20, 55, 75, 90, 95, 98, 99. அட, ஒரு ஆடு குறையுதே. எந்த ஆடு? அடட, என் பிரியமான பிள்ளையே காணுமே. எங்க போயிருக்கோம்? அட, இந்த டாமியே காணுமே. என் கூடவே இருந்தானே, எங்க போனா? பில்லி, பில்லி, டாமி, டாமி. சரி, நம்ம இன்னைக்கு ஆடு மேய்த்த இடத்துல எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். பில்லி, பில்லி, டாமி, டாமி. என்ன இங்கே 2 பேரையும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? சரி, அவங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது, அங்க போய் பார்ப்போம். பில்லி, பில்லி, டாமி, டாமி, பில்லி. ஹே டாமி, என்ன இங்க அருகம்புல் இருக்கும்னு சொன்ன? இங்க ஒரு புல்லும் இல்லையே. டாமி, அங்க பாரு, ஒரு பெரிய பாம்பு அப்படியே நம்ம முள்ளுங்கிற மாதிரி பாக்குது. வா டாமி, போயிரலாம். ஹே பில்லி, நான் உன்னை ஒன்னும் அருகம்புல் சாப்பிட கூட்டிட்டு வரல. நானும் மைனி பாம்பும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உன்னை இன்னைக்கு அப்படியே சாப்பிட போறோம். ஐயோ, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சூப்பர் டாமி, ரொம்ப ஸ்மார்ட்டான பையன்தான் நீ. நான் கூட நீ உன் மேய்ப்பன் கிட்ட திட்டு வாங்குவேன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஆட்டை கூட்டிட்டு வந்துட்டியே. ரொம்ப கெட்டிக்காரன் தான் பாணி. ஐயோ, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சரி டாமி, நீ ஆட்டை அப்படியே பிடிச்சுக்கோ, நான் அப்படியே அதை சாப்பிடுறேன். சரியா? கரியெல்லாம் எனக்கு, எலும்பெல்லாம் உனக்கு. கரியெல்லாம் எனக்கு, எலும்பெல்லாம் உனக்கு. எல்லாம் எனக்கு, எலும்பெல்லாம் உனக்கு. அந்த மெய்ப்பன் சரியான முட்டாள். நட்டு கலன்று போச்சு போல. அவனுக்கு நமக்கு நல்ல ஒரு ஆடு கிடைச்சிருக்கு. என்னடா சொன்னீங்க? நான் முட்டாளு? நட்டு கலந்துச்சா? என் பிரியமான ஆட்டை கொல்ல திட்டம் போட்டிருக்கீங்களாடா? என்னடா சொன்னீங்க? ஐயோ ஐயோ, கரியெல்லாம் உனக்கு, எலும்பெல்லாம் அவனுக்கா? யாரு யாரு மெய்ப்பனா? வாங்கு. அடியெல்லாம் உனக்கு, உதையெல்லாம் அவனுக்கு. வாங்கு. அடி அடி, சாத்து, கொல்லு கொல்லு. ஐயோ ஐயோ, ஒரு வழியா செத்தான். எங்க அந்த டாமி? ஏ டாமி, உன்னதான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன். ஆனா நீ என் பிரியமான ஆட்டை கொல்ல திட்டம் போட்டியே. என் மூஞ்சிலே முழிக்காத, போ போ போ. பில்லி, பில்லி, என் பிரியமான ஆடு. என்ன பில்லி, பயந்துட்டியா? அதுதான் நான் வந்துட்டேன்ல, பயப்படாத. ஆமா, நீ ஏன் என்ன விட்டுட்டு போன? நீ என்ன விட்டுட்டு போனனால என்ன ஆச்சு பாத்தியா? அந்த மைனி பாம்பும் டாமியும் உன்னை கொன்னிருப்பாங்களே. இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாத, சரியா? வா வா, வீட்டுக்கு போலாம். என் மேய்ப்பர் எவ்வளவு நல்லவருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேய்ப்பர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். என் மேய்ப்பன் கூட தான் நான் இருப்பேன். ஜாலி 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 ஜாலி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேட்டிங்களா? அதே போல் பைபிள்லையும் லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று பைபிளில் சொல்லியிருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் நிறைய பாவம் பண்ணியிருப்போம். ஏசப்பாக்கு பிடிக்காத நிறைய காரியங்கள் செஞ்சுருப்போம். பட் நாம் பண்ண தப்பை உணர்ந்து ஜீசஸ்ட்டு சாரி கேட்டோம்னா ஜீசஸ் நம்மளை மன்னிச்சு நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் நம்மளை காப்பாற்றுவாங்க. God bless you. என்ன
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணீங்களா? இங்கே படித்த பாட்டு, வசனம், கதை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எவ்ரி மந்த் அகாப்பே கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம் உங்களுக்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஜெபராஜ் அண்ணா நமக்காக வந்து ப்ரேயர் பண்ணி முடிப்பாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஏசப்பா பார்த்து ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள நல்ல ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா, இந்த விபிஎஸ் ப்ரோக்ராமில் நாங்கள் கிதியோனை குறித்து பார்த்தோம். கிதியோனுக்கு ஆண்டவரே நீர் பராக்கிரமசாலியே என்று சொன்னீங்க. பயந்த நேரத்தில் இந்த வேலையில் அப்பா, இந்த சிறு பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே பலத்தை பெற்றுக்கொண்டு மண்டைக்கு வந்து ஆண்டவரே அப்பா கிட்டி நெருங்கி சேர்ந்து இந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஆண்டவரே அதில் வந்த ஸ்டோரியில அப்பா உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே கிருபையை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு வழி நடத்த தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் ஞானத்தினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க, வழி நடத்துங்க. இதை தொடர்ந்து பார்த்து ஆவிக்குள்ளாக கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய தேவ பலன் ஆண்டவரே அவர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வேதத்தில் வளர்ந்து பெருக கிருபை செய்யுங்க. ஆவியானவர் தாமே உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.